வணக்கம் நண்பா. உங்கள் மைண்ட் செட் மெக்கானிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஹாய் நண்பர்களே, உங்கள் மைண்ட் செட் மெக்கானிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி பேசும்போது நமக்கு உடனே விவேகானந்தர் பாறை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த மாவட்டத்தில் ரொம்ப எழில் கொஞ்சிற ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசிய கடற்கரை இருக்கு. அதுதான் சங்குத்துறை கடற்கரை. கன்னியாகுமரியில இருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவிலில் இருந்து வெறும் 11 கிலோமீட்டர் தொலைவிலும் ரொம்ப ரம்மியலான சூழல்ல அமைஞ்சிருக்கு இந்த ஸ்பாட். இது கன்னியாகுமரி மாவட்ட சுற்றுலா தலங்களுள் ஒன்றாக இப்ப வேகமாக பிரபலமாகி வருது. வாங்க, இந்த கடற்கரைக்கு நீங்க கட்டாயம் ஏன் போகணும்னு பார்க்கலாம். சங்குத்துறை கடற்கரையின் மிகப்பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? அதோட இயற்கையான அழகுதான். இங்க மணல் பரப்பு ரொம்ப நீளமாகவும் சுத்தமாகவும் இருக்கு. சுற்றுலா பயணிகளை இது ரொம்பவே கவரும். கடல் அலைகளின் காட்சிகளை கண்டு ரசிக்கிறதுக்கே நாள் முழுக்க இங்க இருக்கலாம். மெல்லிய அலையோடு ஓடி வரும் கடல் தாவரங்கள், விளையாடி மகிழ ஓடி திரியும் மணல் நண்டுகள், இதையெல்லாம் பார்க்கும்போதே நம்ம மனசு ஒரு நிம்மதியான நிலைக்கு போயிடும். இங்க அலைகள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதால நீங்கள் குடும்பத்தோட, குழந்தைகளோட கடலில் அலைகளோடு விளையாடி மகிழ்ந்து ஆனந்தமாக குளித்து வரலாம். இது வெறும் கடற்கரை மட்டுமல்ல, குடும்பத்துடன் ஒரு நாள் முழுக்க பொழுதுபோக்கை ஏற்ற அருமையான ஸ்பாட். அதுக்கு இங்க இருக்கிற 5 வசதிகள் தான் காரணம். சின்ன குழந்தைகள் உற்சாகமாக விளையாடுவதற்குன்னே இங்கே அழகான பூங்கா அமைஞ்சிருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. வெயில் படாம கடற்கரையின் அழகை ரசிக்கிறதுக்காக இங்க பார்வையாளர் குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆங்காங்கே அமைந்திருக்கும் நிழற்குடைகள் மற்றும் இருக்கைகள் குறிப்பாக மாலை வேளையில் நீண்ட நேரம் உட்கார்ந்து அரட்டை அடிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இங்கே உள்ள ஐகானிக் ஸ்பாட். பெரிய சங்கின் தோற்றத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு சிற்பம். இங்க செல்ஃபி எடுத்தா செம ட்ரெண்ட் ஆகும். மாலை வேளையில் கடற்கரையில் நீளமான நடைப்பயணம் மேற்கொள்ளலாம். சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறதுக்கு இது பெஸ்ட் டைம். சரி, இவ்வளவு அழகான இடத்துக்கு எப்படி போறது, எப்படி செல்வது? கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில்கள்ல இருந்து சங்குத்துறைக்கு பேருந்து வசதிகள் நிறைய இருக்கு. ரொம்ப எளிதாக இந்த இடத்தை சென்றடைய முடியும். சங்குத்துறை கடற்கரைக்கு அனைத்து காலங்களிலும் செல்லலாம். ஆனா காலையில 10 மணி வரைக்கும் இல்லனா மாலை 4 மணிக்கு மேல போனா வெயில் இல்லாம ரொம்ப ரம்மியமா இருக்கும். கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில்கள்ல எல்லா பட்ஜெட்டிற்கும் ஏற்ற நகையில் பல்வேறு கட்டணங்களுடன் தங்கும் விடுதி வசதிகள் நிறையவே இருக்கு. சங்குத்துறை கடற்கரைக்கு வந்துட்டு பக்கத்துல இருக்கிற மற்ற முக்கியமான சுற்றுலா தலங்களை பார்க்காம போகக்கூடாது. மாத்தூர் தொட்டி பாலம் உலகிலேயே பெரிய தொட்டி பாலங்களுள் இதுவும் ஒன்று. ஒரு இன்ஜினியரிங் அதிசயம். திருப்பரப்பு அருவி, குளிர்ந்த நீரில் ஆனந்தமாக குளித்து மகிழலாம். பத்மநாபபுரம் அரண்மனை, பழமையான திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் பிரம்மாண்ட அரண்மனை. முட்டம் கடற்கரை மற்றும் தெக்குறிச்சி கடற்கரை மற்ற அழகான கடற்கரைகள். திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறை கன்னியாகுமரியின் அடையாளங்கள். நண்பர்களே, இந்த முறை நீங்க கன்னியாகுமரிக்கு போகும்போது சங்குத்துறை கடற்கரைக்கு கட்டாயம் விசிட் பண்ணுங்க. குடும்பத்துடன் ஒரு சந்தோஷமான அமைதியான பொழுதை கழிக்க இதுதான் பெஸ்ட் ஸ்பாட். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சங்குத்துறைக்கு போயிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.